எல்லோருக்கும் வணக்கம். நான் அபிஷேக், அவேர்னஸ் அகாடமியிலிருந்து. இன்னைக்கு நம்ம அரிது அரிது மானிடர் ஆதல் அரிதுன்ற அந்த ஔவையார் பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க போறோம். இது என்னுடைய பார்வை, என்னுடைய புரிஞ்சுக்கிற தன்மையிலிருந்து நான் உங்களோட பேசுறேன். அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மானிடர் மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லல. ஏன்னா மனிதன் பிறக்கலாம், மானிடன் பிறக்க முடியாது. அப்ப மனிதனுக்கும் மானிடருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனித உருவத்துல பிறந்த எல்லாருக்குமே தன்னை அறியணுன்ற நோக்கம் வந்ததில்ல. ஏதோ ஒரு சில மனிதர்களுக்கு தான் யாரு, தன்னுடைய மூலம் என்ன, நான் எங்க இருந்து வந்தேன், எதுக்காக இந்த வாழ்க்கை, இப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. முக்தி அடையணும்னு நினைக்கிறாங்க, விடுதலை அடையணும்னு நினைக்கிறாங்க. அப்படி மனிதனா பிறந்த ஒரு மனிதனுக்கு விடுதலை அடையணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அவன் மானிடர் ஆகிறான். அதனாலதான் மானிடர் ஆதல் அரிது அப்படின்னு அவையர் சொல்றாங்க. அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இந்த ரெண்டாவது வார்த்தையில தான் பிறத்தல் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப இந்த இடத்துல கூன் அப்படின்னா உடம்பு உழைஞ்சு இருக்கிறவங்க, குருடு அப்படின்னா கண்ணு தெரியாம இருக்கிறவங்க, செவிடு அப்படின்னா நமக்கு வந்து காது கேட்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல நம்ம இதை எடுத்துக்க முடியாது. இப்ப முதல் வரியை நம்ம பார்க்கிறோம். அரிதரிது மானிடர் ஆதல் அரிது. அதாவது மானிடர்னா என்ன சொல்றோம் நம்ம? முக்தி அடையணும்னு நினைக்கிறோம், ஞானம் அடையணும்னு நினைக்கிறோம், அல்லது இலக்க உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த வரியோட நம்ம அடுத்த வரியை பொருத்தும் போது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்ப அந்த என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நோக்கத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம், தன்னை அறியணும்ன்ற நோக்கமோ ஏதோ ஒரு இலக்கையோ உருவாக்குனதுக்கு அப்புறம், அந்த நோக்கத்துல இருந்து யார் ஒருத்தங்க வளைஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் கூணன். யார் அந்த நோக்கத்துக்கான விஷயத்த பார்க்காம வேற எதையோ பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க கண்ணிருந்தும் குருடர்களா இருக்கிறாங்க. அப்ப காது இருந்தும் செவிடர்களா இருக்கிறாங்க. யாரு? அந்த நோக்கத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதற்கான தகவல்களை காது கொடுத்து கேட்காம கண்டதையும் கேட்டுட்டு இருக்கிறவங்க காது இருந்தும் செவிடர்களா தான் இருக்கிறாங்க. அப்ப பேடின்னா என்ன? பயந்தங்கோழித்தனம். தன்னுடைய இலக்கை நோக்கி போறதுக்கான ஒரு பயந்தங்கோழித்தனத்துல இருக்கிறாங்க. அவங்கள நம்ம பேடின்னு சொல்லலாம். அப்ப நிறைய பேருக்கு தன்னை உணரணுன்ற நோக்கம் இருக்கு. ஆனா அந்த நோக்கத்துல உறுதி இல்லாம வளைஞ்சு கொடுக்கறது, அதற்கான தகவலை பார்க்காம இருக்கிறது, அதற்கான தகவலை கேட்காம இருக்கிறது, அதை நோக்கி போகும்போது நமக்கு இதாயிடுமோ அதாயிடுமோன்ற பயத்துல இருக்கக்கூடாது. அப்படி ஒரு அப்படி ஒரு குணாதிசயம் பிறக்கணும். நம்ம அதுதான் ரெண்டாவது வார்த்தையில தான் அவங்க சொல்றாங்க. பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்ற வார்த்தை ரெண்டாவது வரையில் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு குணங்கள் பிறக்கணும். நம்ம லட்சியத்துக்காக நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் நமக்கு வந்து பிறக்கணும், அந்த மனசுக்குள்ள பிறக்கணும். அப்ப மூணாவது வரியில சொல்றாங்க, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இலக்கை உருவாக்கிட்டோம், தன்னை உணரணும்ன்ற ஒரு இலக்கை உருவாக்கியாச்சு. அதுக்காக நம்ம வளைஞ்சு கொடுக்கவும் தயாரா இல்ல. நம்ம வந்து சரியான விஷயத்த பார்க்க போறோம், சரியான விஷயத்த கேட்க போறோம், அல்லது பயம் இல்லாம தைரியமா நம்ம செயல்பட போறோம்னு வச்சுக்கலாம். நம்ம தயாராயிட்டோம், வழிகாட்ட ஒருத்தர் வேணும்ல. அப்ப அந்த இடத்துல மூணாவது வார்த்தையில ஒரு ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது அப்படிங்கிற வார்த்தையில ஞானம் அப்படின்றது யாரு? நமக்கு ஒரு குருவை பத்தி அவையார் சொல்றாங்க. ஒரு ஞானம் அடைந்த ஒரு மனிதன் அவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய உபதேசம் அல்லது தீட்சை அப்படிங்கிற ஒரு தகவல்ல இருந்து அதை சொல்றாங்க. அப்ப ஞானம் அடைந்த ஒரு மனிதன் இருந்து கல்வி நமக்கு கிடைக்கணும். எப்படி? தன்னை உணர்வதற்கான கல்வி நமக்கு கிடைக்கணும். அது கிடைச்சா மட்டும்தானே நமக்கு வந்து நம்மளோட நோக்கத்தை நோக்கி போக முடியும். அப்ப நம்ம மட்டும் விரும்பினா போதாது. அதுக்காக உங்க வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தா போதாது. அப்ப நமக்கு தன்னை உணர்ந்த ஒரு ஞானி, ஒரு மகான் அல்லது அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய கல்வி கிடைக்கணும், உபதேசம் கிடைக்கணும், தீட்சை கிடைக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? அந்த தீட்சை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தா என்லைட்டன் ஆக முடியுமானா அப்படி ஒன்றும் ஆக முடியாது. அடுத்த வார்த்தை சொல்றாங்க, தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தவம்ன்றது தன்னோட உயிரை பெருக்கிக்கிறதுக்கு, தானம்ன்றது வெளி உலகத்துக்கு செய்ய வேண்டிய சேவைகள். உங்களுடைய கர்மங்களையும் நீங்க செய்யணும். கர்மங்கள் நம்ம சொல்லும்போது என்ன சொல்றது? உலகத்துல வெளி உலகத்துல உங்களுடைய கடமைகள் என்னவோ அதை நீங்க செஞ்சாகணும். தானம் பண்றது பண்ணி ஆகணும். தர்மம் தியானம் பண்ணவும் செய்யணும். நீங்க தன்னை உணர்றதுக்கான தியானத்தையும் நீங்க செய்யணும். அப்ப தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. யார் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். அப்படியெல்லாம் தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமேன்னு சொல்றாங்க. அப்ப வானவர் நாட்டுக்கான வழியே அப்பதான் பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால மானிடன் பிறக்க முடியாது, மானிடன் ஆகதான் முடியும். அதனால நமக்கு ஒரு லட்சியத்தை உருவாக்கிட்டோமா, அதுக்காக நீங்க விடாப்பிடியா இருக்கிறீங்களா, அடம் பிடிக்கிறீங்களா, உங்களுக்கான குரு கிடைக்கிறாங்களா, அந்த பாதையில நீங்க உறுதியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த இலக்கை நோக்கி போறீங்களோ அந்த இலக்கை அடைவதற்கான வழி திறக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை எடுத்துக்க முடியும். அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்.